தன் மனதிற்கு எவை சரி என்றும் நியாயம் என்றும் தோன்றுகிறதோ அதை இவர் நாவும் பேனாவும் துணிச்சலாய் எடுத்து வைக்கும். இவரை படிக்கின்ற பிடிக்கின்ற வாசகர்களுக்கு அது சுவையாய்த்தான் இருக்கும். ஆழமான புலமை இவரின் ஆளுமை. எழுத்தாளரும் மனிதநேயம் மிக்க திரு சாரு நிவேதிதா அவர்களை வாருங்கள், சத்தான சிறப்புரையை தாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். அறிமுகப்படுத்திய நண்பர் இவர் மனசில் உள்ளதை பேசுவாருன்னு சொன்னதுனால மனசில் உள்ளதை பேசிடுறேன். பேச்சு உள்ள நுழையறதுக்கு முன்னால் 2 விஷயம். சமீபத்தில் சுந்தரம் சார் எனக்கு நாகேஸ்வரா பார்க்கு வாக்கிங் ஃப்ரெண்டு. அப்படி அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பலரோட கையில் இந்த விமான டிக்கெட், இந்த உள்ளே போகிறதுக்கு நுழைவு சீட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு 4-5 டிக்கெட்டை வச்சுருந்தாங்க. என்னடா இது போர்டிங் பாஸ் மாதிரி இருக்க, என்ன இது அப்படின்னு கேட்டபோது, இது இந்த கிரிக்கெட் மேட்ச் டிக்கெட்டு அப்படின்னு. எனக்கு கிரிக்கெட் பற்றி அதிகமாக தெரியாது. உடனே எனக்கு ஒரு ஆர்வத்தில், ஏன்னா 4-5 டிக்கெட்டு எல்லார் கையிலையும் 4 டிக்கெட்டு 4 5,000 இப்படி இருந்தது. ஒரு 100 ரூபா இருக்குமா அப்படின்னு கேட்டேன். ராகவன்லாம் அடிக்க வந்துட்டார். ஒரு டிக்கெட்டு 2,500 ரூபாங்க. அப்போ ஒரு ஃபேமிலிக்கு 4 டிக்கெட் வாங்கணும் மினிமம். அப்போ 10,000 ரூபா. அதோட போகலை, உள்ளே போனால் அந்த கோக்கு தண்ணி அதுக்கெல்லாம் ஒரு 1,000 ரூபா ஆகிடும். அதனால் ஒரு 10,000 12,000 ரூபா எப்படியும் ஆகிடும் அப்படி. அப்போ அன்னைக்கு பூராவே எனக்கு ரொம்ப மூட் அவுட்டாக இருந்ததுன்னு வச்சுங்களேன். ஏன்னா ஒரு புத்தகத்தோட விலை 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபான்னா அதிகம் வாங்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற ஒரு சமூகமாக மாறிப்போச்சு. இந்து என்பவனின் அடையாளம் அறம் என்பதாக இருந்தது. இப்போது அது பொருள் மற்றும் இன்பமாக மாறிவிட்டது. பொருள்னா துட்டு, இன்பம்னா சினிமா. இந்த கிரிக்கெட் இன்பத்தில் வருது, கேளிக்கை, என்டர்டெயின்மெண்ட். நான் இந்துங்கிறது இந்து மதத்தை சார்ந்த அந்த அர்த்தத்தில் சொல்லலை. 2500 வருஷத்துக்கு முன்னால் இருந்த சந்திரகுப்த மௌரியரின் காலத்தில் இந்து என்பவனின் அடையாளம் என்னன்னா இந்திய நிலப்பரப்பை சேர்ந்தவன், அப்படிதான். மற்றபடி இவங்க போலி ஆய்வாளர்கள் சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு. வெள்ளக்காரன் வந்த பிறகுதான் இந்துங்கிற வார்த்தை வந்துச்சு. 5000 வருஷமா இந்துங்கிற வார்த்தை இருக்கு. அது இந்து, இந்தியா என்ற நிலப்பரப்பில் வாழ்பவர்களை குறிக்கும் ஒரு வார்த்தை இந்து. இன்னைக்கு கூட யூரோப்பில் போனீங்க, நீ இந்துவான்னு கேட்பான். ஏன்னா திடீர்னு மதத்தை பற்றி கேட்குறாங்களேன்னு. அவன் கேட்குறது இந்திய நிலப்பரப்பை சேர்ந்தவனா, இந்துவா அப்படின்னா இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறாயா, அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன். இந்துவின் அடையாளம் அறம் என்பதாக இருந்தது. அது இப்போ பைசா, என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு மாறிப்போச்சு. அதுதான் ஒரு 10 நிமிஷம் பேசினேன்னா அதுதான் இன்றைய பேச்சின் சாராம்சமாக இருக்கும். அன்னைக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒரு 100 ரூபா, 150 ரூபா புத்தகம்னா அது ஞானம் இல்லையா? இந்திய நிலப்பரப்பின் அடையாளம் ஞானமாக இருந்தது அல்லவா? அதை தான் நான் சிதம்பர சுப்பிரமணியம் ரெப்ரசன்ட் பண்றாரு. அப்ப நான் சிதம்பர சுப்பிரமணியனை ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப கசப்பு உணர்வோட தான் எடுத்தேன் புஸ்தகத்தை. என்னத்தை எழுதியிருக்க போறாங்க அப்படின்ட்டு, காந்தியை பற்றிலாம் என்ன எழுத முடியும் அப்படின்னு சொல்லி மண்ணில் தெரியுது வானம்ங்கிற புத்தகத்தை எடுத்த போது, மகாத்மா காந்தி மகாத்மாவா இருந்ததுக்கு காரணம் டால்ஸ்டாய் எழுதின ஒரு புத்தகம், த கிங்டம் இஸ் விதின் யூ அப்படிங்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகம் காந்தியை எப்படி மகாத்மாவா ஆக்கினதோ அந்த மாதிரி மண்ணில் தெரியுது வானம் அப்படிங்கிற புத்தகம் என்ன மாற்றிருச்சு, என்னோட பர்சனாலிட்டியை மாற்றிருச்சு. மனசை மாற்றலை, ஆன்மாவையே மாற்றிருச்சு அந்த புத்தகம். அதுக்கப்புறம் தான் நான் தேடி தேடி படிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான்
இந்த 0 டிகிரி பப்ளிஷிங்கோட ராம்ஜி மற்றும் காயத்ரி அவங்க 2 பேர் தான் அதோட ஓனர்ஸ். ராம்ஜி வந்திருக்காரு. அவர்கிட்ட இந்த சிதம்பர சுப்பிரமணியனோட புத்தகங்கள் எல்லாம் போடுங்கன்னு சொல்லி சொன்னபோது அவர் உடனடியாக முன் வந்தார். சுந்தரம் சார்ட்ட சொல்லி அதுக்கான அனுமதி வாங்கி கொடுங்க. ஏன்னா 75 வருஷத்துக்கு முன்னால் எழுதின கதைகள், மணிக்கொடி 7வது இதழில் வந்த கதை, அதை இப்போ யார் படிக்க போகிறா? ஏன்னா கிரிக்கெட் பார்க்குற, சினிமா, அரசியல், இப்படி காலம் மாறி போச்சே. ஒரு கசான் சாக்கிஸ்னு ஒரு ரைட்டரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. லாஸ்ட் டெம்டேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு ஒரு நாவல் மூலமாக உலக புகழ் பெற்றவர் நிக்கோஸ் கசான் சாக்கிஸ்னு. அவர் மரணப்படுக்கையில் கிடக்கிறாரு. ஒரு நாவல் எழுதிட்டு இருக்காரு. அந்த நாவலை முடிக்கிற மாதிரியான ஒரு நிலைமை. ஆனால் 10 நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு டாக்டர். ஆனால் அதை முடிக்கிறதுக்கு இன்னொரு 1 மாதம் வேணும், 2 மாதம் வேணும். அப்போ அவரோட ஒய்ஃப்கிட்ட சொல்கிறாரு, ரோட்டில் போய் நின்று போகிறவங்க வர்றவங்க கிட்டலாம் எனக்கு உங்களோட ஆயுளில் ஒரே ஒரு நாள் கொடுங்க அப்படின்னு பிச்சை எடுக்கலான்னு தோணுது எனக்கு அப்படின்னு சொல்லுவார். ஒரே ஒரு நாள் கேட்டால் கொடுத்துருவோம் தானே, ஒரு நாள் தானே, 1 மாதம் கேட்டால் கொடுக்க மாட்டோம், ஒரு நாள் போனால் போதும். ஒரு ரைட்டர் அந்த மாதிரி எனக்கு தெருக்கள்ல எல்லாம் நின்றுக்கிட்டு இந்த மண்ணில் தெரியுது வானம் நாவலை படிச்சிருங்க, என்ன மாற்றின புத்தகம். ஏன்னா என்னன்னா நான் ஒரு பெரியாரிஸ்ட். அப்போது இந்த ட்ரெடிஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதித்து செதைச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாள். இந்த ட்ரெடிஷன் நமக்கு எதுவுமே சொல்லித்தரல. அதுக்கு காரணம் அந்த சாதிய முரண்பாடுகள். அப்படி இருந்த ஒரு ஆளை மாற்றின புத்தகமாச்சே. இந்துவோட அர்த்தமே அறம் என்பதாக எல்லாம் இருந்தது. நீங்கள்லாம் இதை படிங்க, இந்த புத்தகத்தை படிங்க, இந்த புத்தகத்தை படிங்க அப்படின்னு அந்த ஒரு நண்பர் வந்து என்னை ஆட்டோவில் அழைச்சிட்டு போனவர், பணம் வேணாம் சார் அப்படின்னாரு, இந்த புத்தகத்தை படிங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோ டிரைவர் ஒரு நாள், எனக்கு யாருன்னு தெரியாது, பணம் வேணாம் சார் இந்த புத்தகத்தை படிங்கன்னு பைபிளை கொடுத்தாரு. அந்த மாதிரி பார்க்கில் நின்றுட்டு மண்ணில் தெரியுது வானத்தை படிங்க படிங்க அப்படின்னு நான் சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு. மண்ணில் தெரியுது வானம் மட்டுமல்ல, சக்கரவாகம், சிதம்பர சுப்பிரமணியன் எழுதுனது எல்லாமே. ஏன் சிதம்பர சுப்பிரமணியன் மட்டும் மற்றவங்களிருந்து மாறுபட்டிருக்காங்கன்னா, இப்போ பார்க்கடல் அப்படிங்கிற ஒரு லாச்சராவோட சிறுகதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமது பாரம்பரியத்தோட கொடூரம் அதோட உன்னதம் ரெண்டுமே அதில் இருக்கும். கொடூரமும் இருக்கும். அந்த பொண்ணோட கணவன் செத்து போய் குழந்தையோட கைம்பெண்ணா வாழ்நாள் பூராவும் வாழ வேண்டிய ஒரு கட்டாயம். நீங்கள் நீர்மைங்கிற கதையை படிச்சிங்கன்னா தெரியும். நான் முத்துசாமியோட 5 வயசில் விதவை ஆயிடுவா, அவள் 95 வயசு வரைக்கும் வாழ்வா. ஆண் ஸ்பரிசம் இல்லாமே, நெகேஷன் ஆஃப் பாடி. திருப்பூர் கிருஷ்ணன் என்கிட்ட இருந்து முரண்படுற இடம். நான் அதை ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக எழுதுகிறேன். முத்துசாமி ரொம்ப ஊடாடி உள்ளுக்குள்ள அந்த நீர்மைங்கிற கதையில் 8 வயசில் மிதவையான பெண்ணு குழந்தை 90 வயசு வரைக்கும் வாழறா. நீர்லையே கிடக்குறா, குளத்திலேயே கிடக்குறா. புரியுது இல்லை உங்களுக்கு? குளத்திலேயே தான் கிடக்குறா வாழ்நாள் பூரா. அதான் நீர்மை. இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. அப்படி அந்த பார்க்கடல்ங்கிற கதையில் அவர் இந்து தர்மத்தோட கீழ்மையையும் அவலத்தையும், இந்துன்னா மறுபடியும் இந்திய நிலப்பரப்பின் அடையாளம், அந்த பண்பாட்டின் அடையாளம், அந்த கலாச்சாரத்தின் அடையாளம், அதை சொல்கிறேன், அதோட உன்னதத்தையும் அந்த பார்க்கடல்ங்கிற கதையில் சொல்கிறார். அதில் ஒரு கப்பல் வருவாங்க, அவங்களும் ஒரு 90-85 வயசு இருக்கும். அற்புதம் அது. அப்படி தி ஜானகிராமனும் அப்படிதான் அற்புதத்தையும் சொல்லுவார், அவலத்தையும் சொல்லுவார். ஆனால் அற்புதத்தை மட்டுமே சொன்னவர் நான் சிதம்பர சுப்பிரமணியன். இந்த தர்மத்தில், இந்த மண்ணில் எவ்வளவு அற்புதங்கள் இருந்தது அதை மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்தினவர். எப்படி?
அது ஒரு சைடு, அது ஒரு ஆஸ்பெக்ட். உப்பு சத்தியாகிரகத்தில் ராஜாஜி போயிட்டு இருக்காரு. அப்போ போலீஸ் அடிக்கிறான், கையில் உப்பை வச்சுக்கிட்டு படுத்துடுறாரு ஒரு போராளி. போலீஸ் அவன் திரும்ப திரும்ப பயப்படலைன்ட்டு வெறி ஆகி பூட்ஸ் காலால் இந்த கையை நசுக்கிறான். கட்ட விரல் தெரிச்சு போய் விழுந்தது. இது எவ்வளவு பெரிய அற்புதம்! இந்த மதிப்பீடுகள்லாம் என்ன ஆச்சு இன்னைக்கு? நான் சொல்லுவேன், மண்ணில் தெரியுது வானம். நமது குழந்தைகளுக்கெல்லாம் தமிழ் தெரியாம போச்சு. மண்ணில் தெரியுது வானம் நாவலை வாங்கி ஒரு பக்கம், ஒரு மாசத்துக்கு ஒரு பக்கம் உங்க குழந்தைகளுக்கு படிச்சு காமிச்சீங்கன்னா இந்த உலகம், இந்த இந்தியா இப்படி இருக்காது, இந்த தமிழ்நாடு இப்படி இருக்காது, இந்த வாழ்க்கை இப்படி இருக்காது, இன்னும் மேன்மையாக இருக்கும், இன்னும் மேன்மையாக இருக்கும். ஏன்னா இந்த கட்டவிரல் தெரிச்சு விழுந்தது. அப்படியெல்லாம் போராடினார்கள். ஏன் சொல்றேன்னா, என்னோட நண்பர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனார் காந்தியை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக. பாம்பே ஏர்போர்ட்டில் நிறுத்தி அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர் உங்களோட பேசணும். எதுக்கு பேசணும்னு சொன்னார்னா, எதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா போகிறீங்கன்னா, காந்தியை பற்றி ஆய்வு செய்ய போகிறேன், உங்களோட பேசணும். உள்ளே உட்கார வச்சு, ஏன் கோட்ஸையை பற்றி நீங்கள் ஆய்வு செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு ட்ரெண்டு மாறிடுச்சு அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் தர்மத்தை இழந்து, அறத்தை இழந்து, அப்படி ஒரு ஆபத்தான நிலையில் ஒரு கதை சொல்லணும்னு நினச்சேன். ஒரு இருக்கிற நேரத்தில் ஃபிஃப்த் சீல்னு ஒரு ஹங்கேரியன் படம். அந்த படத்தில் புடாபெஸ்டுக்குள்ள நாசி ஆர்மி உள்ளே போயிடுது. அங்கே ஒரு 3 போராளிகள், எது நாசிக்கு எதிராக போராளிகள், அந்த போராளிகளை நாசி ஆர்மி பிடிச்சிட்டான். அதில் 3 பேரில் ஒருத்தன் தான் போராளி, 2 பேர் சிம்பத்தைசர்ஸ், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். சிப்பாய் சொல்கிறான் 3 பேரையும் தீர்த்திடலாம், சுட்டுடலாம். அதிகாரி என்ன சொல்கிறான்னா, கொலை செய்கிறது முக்கியம் இல்லை, அவங்க 3 பேரை சொல்றதுனால நமக்கு எந்த லாபமும் இல்லை, அவங்களோட முறையில கொல்லணும், அவங்களோட தர்மத்தை கொல்லணும், அவங்களோட நம்பிக்கையை கொல்லணும், வெயிட் அண்ட் see அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை, அந்த போராளியை அடின்னு அடிச்சு சித்திரவதை பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போறாங்கிற நிலைமையில கட்டி இந்த 2 பேரையும் பார்த்து, நீங்க மட்டும் சின்சியரான சிட்டிசன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் தேச துரோகி இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஆனால் என் சிப்பாய் நீங்களும் தேச துரோகி தான் சொல்கிறான். கன்னத்தில் அரைஞ்சிட்டு போயிடுங்க, உங்களோட காம்ரேடோட கன்னத்தில் அரைஞ்சிட்டு நீங்கள் போயிடலாம், நான் உங்களை நம்புகிறேன் நல்ல சிட்டிசன்ஸ்னு. இல்லைன்னா என் சிப்பாய் உங்கள் 2 பேரையும் கொன்னுடுவான். ஒருத்தன் போகிறான், அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, கான்ஃபிடென்ட், அறைய முடியாது, அவனை சுட்டு கொண்டுடுறாங்க. 3வது ஆள் இருக்கான்ல, அவன் போய் அரைஞ்சிட்டு போயிடுவான். ஏன் அரைஞ்சான்னா, தப்பித்த யூத குழந்தைகள் கொண்ட ஒரு அனாதை இல்லத்தை அவன் வச்சிருக்கான். அவன் ஒரு யூத குழந்தைகளை வளர்க்குறான், ஒரு அனாதை இல்லத்தை வளர்க்குறான். அவன் செத்துட்டான்னா அந்த குழந்தைகள்லாம் கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு போயிடும். அதனால் அவன் அரைஞ்சிட்டு போகிறான். அப்போ அதிகாரி சொல்கிறான், அவன் ஒரு ஜோம்பி, அவன் ஒரு டெட் பாடி, அவன் இனிமேல் சாகர வரைக்கும் தன்னை பற்றி அவமானப்படுவான், அவனை கொன்னுட்டோன்டா நம்ம. அவன் சிப்பாய் சொல்லுவான், அவனை அனாவசியமாக உயிரோட விட்டமே, இல்லை, அவன் தன்னை பற்றி தினம் 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 நொந்து சாவான். அந்த மாதிரி பிரிட்டிஷ்காரன் 200-300 வருஷம் ஆண்டு உங்களோட முறையில் காண அடிச்சிட்டான். யூ ஃபீல் அஷேம்ட் ஆஃப் யுவர் செல்ஃப். அந்த ஷேம்ஃபுல்னஸில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதனால தான் யோகா பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு வாக்கிங் போகிறீங்க. அதனால தான்
நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு அபியங்கம்னு சொல்லுவாங்க, அதை பயந்துக்கிட்டு அதெல்லாம் தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்க. அதனால தான் நமது தர்மத்தின்படி கிடைத்த கல்வியை விட்டுட்டு இதுதான் சயின்ஸ்ன்னு நினச்சி வேற எதையோ படித்து அமெரிக்காவுக்கு குமாஸ்தாக்கள் அனுப்பிட்டு இருக்கிறீங்க. அவன் சொல்கிறத நம்பி தான் சான்ஸ்கிரிட்டை தொலைச்சிட்டு ஃப்ரெஞ்சு படிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் போய் கூலிகளாக வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க. உங்கள் தர்மத்தை இழந்துட்டீங்க, உங்கள் அறத்தை இழந்துட்டீங்க. இந்து தனது அறத்தை இழந்து விட்டான். நான் இந்துங்கிறது மதத்தை சொல்லலை. இந்த நிலத்தோட அடையாளம், இந்த பண்பாட்டின் அடையாளம், இந்த கலாச்சாரத்தின் அடையாளம். உங்க தர்மத்தை, உங்க பாரம்பரியத்தை, உங்க கலாச்சாரத்தை பத்தி வெட்கப்படுங்க, அவமானப்படுங்க அப்படி என்று பிரிட்டிஷ்காரன், வெள்ளைக்காரன் சொன்னதை நம்ம கேட்டுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரியுது நமக்கு. ஒரு கன்னத்தில் அடித்தால் இன்னொரு கன்னத்தை காண்பி, நமக்கு குழந்தைகளுக்கு தெரியுது. ஆனா ராமானுஜர் சீடன், உனக்கு என்னப்பா வேணும், 400 ஆணுக்கும் மோட்சத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னார்ல ராமானுஜரோட சீடர். அந்த கதை தெரியாது. எனது கண்களை பிடுங்கிய 400 ஆணும் மோட்சத்துக்கு போகணும். இது எப்படி இருக்கு? ஏன் தெரியல? ஏன்னா நம்ம சிஸ்டம் தப்பு. நம்ம 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 வந்து வீணா போனவன். நம்ம கலாச்சாரம் வீணா போன கலாச்சாரம், ஜாதி தீண்டாமை இருந்த கலாச்சாரம், சத்தி இருந்த கலாச்சாரம். நம்மெல்லாம் மூடர்கள். ஆங்கிலேயர்கள் தான் நமக்கு அறிவை கொடுத்தார்கள், விஞ்ஞானத்தை கொடுத்தார்கள், அறிவியலை கொடுத்தார்கள். அதனால அவங்க எஜுகேஷன் தான் நல்ல எஜுகேஷன். அதுதான் துட்டை கொடுக்குது. ஒளிஞ்சு ஒளிஞ்சு பண்றான் சந்தியாவந்தனம். ஒளிஞ்சு ஒளிஞ்சு 1.5 நிமிஷத்துல பண்றான். இல்லைன்னா நேரா சாதி அடையாளத்துக்குள்ள சங்கம் வச்சிடறான், அதுக்குள்ள போயிடுறான். அதுதான் இந்து அப்படின்னு. இப்படி அறத்தை இழந்துட்டு இப்படி இருக்கு. இதெல்லாம் தான் எனக்கு சிதம்பர சுப்பிரமணியனோட நிறைய எழுதியிருக்காரு. அவர் அந்த லைப்ரரி, நுங்கம்பாக்கம் லைப்ரரியில் உட்காந்து, ஏன் இதை சொல்றேன்னா, திரும்ப திரும்ப என்னத்தை சிதம்பர சுப்பிரமணியத்தை சொல்றது, நம்மளை பத்தி தான் பேசணும். ரொம்ப பரிதாபமா இருக்கு நம்ம நிலைமையை பார்த்தா. நாகேஸ்வரா பார்க்கில் ஒவ்வொருத்தையா கேட்குறேன், காணாசுவை படிச்சிருக்கீங்களா? இல்லை. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் நீங்களாம் இந்துவே இல்லை, நீங்களாம் இந்தியனே இல்லை, உங்களை பற்றி நான் வெக்கப்படுறேன் அப்படி திட்டிட்டு போயிடுவேன். மறுநாள் அவங்களோட தான் சேர்ந்து காஃபி குடிக்க போவேன்னு வச்சுங்க. காணாசுவை தெரியாது, சீசு செல்லப்பாவை தெரியாது, நான் சிதம்பர சுப்பிரமணியனை தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒரு பயோடேட்டாவில் ஃபாதர்ஸ் நேம் தெரியாது, மதர்ஸ் நேம் தெரியாது, மதர் டங் தெரியாது, உன் பேர் மட்டும் தான் தெரியும்னா அப்படி ஒரு இனமே இருக்குன்னா என்னங்க சொல்றது? நான் சொல்றது கசப்பா இருக்கலாம், யோசிச்சு பாருங்க. காணாசுவை படிக்காம, சீசு செல்லப்பாவோட சுதந்திர தாகத்தை படிக்காம வாழறதா? சிதம்பர சுப்பிரமணியனோட மண்ணில் தெரியுது வானம், அந்த இதயநாதம்னு, அடாடாடாடா, அது என்ன புத்தகம்! ஐயோ, என்னங்க அந்த டால்ஸ்டாய் எழுதின புத்தகம், த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. இதுதான் காந்திய மகாத்மாவா மாத்தின புத்தகம். அப்படி எனக்கு மண்ணில் தெரியுது வானம் மட்டும் இல்லை, இதயநாதம் கூட. அந்த இதயநாதம்லாம் படிச்சுட்டு அந்த க்ஷணமே போயிடணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, அவ்வளோதான், போயிடலாம் அப்படி தோணுச்சு. இதயநாதம்ங்கிற நாவலா அது? அதை அப்புறம் கோபம் வேற வருது. இதை எப்படி படிக்காம இருக்காங்க எல்லாரும்? மியூசிக்னு மார்கழி மாசம் அப்படியே புரளுதே. இதயநாதம் படிச்சிருக்கிறீங்களா? மோகமுள் பத்தி மட்டும் அவ்வளவு பேசுறாங்களே. இதுதான் சங்கீதத்தை பத்தி தமிழில் எழுதப்பட்ட முதல் நாவல். மகா வைத்தியநாதர் ஐயர் பத்தி தெரியும் உங்களுக்கு. மகா வைத்தியநாத ஐயர் பத்தி தெரியாத ஆளே இருக்க முடியாது. மகா வைத்தியநாத சிவன், அவரை பத்தின நாவல் தான் இது. அவரை பத்தி சிதம்பர சுப்பிரமணியன் தன்னோட நண்பர்கள் மூலமா நிறைய கேள்விப்பட்டு அந்த நாவலை படிக்கும்போது ஆன்மா துடிச்சுது, எனக்கு பதறுச்சு. அப்படி இருந்தது.
பணம் பணம்னு இப்போ அலைகிறோம். வைத்தியநாத ஐயர் எப்பேற்பட்ட வறுமையில் பணம் வேண்டாம், சங்கீதங்கிறது ஆன்ம ஆன்ம விஷயம். ஒரு கட்டத்தில் கடைசியில் அவருக்கு குரல் வராது. கடைசியில் சங்கீதத்தோட முடிவு மௌனம். கடவுள் உனக்கு மௌனத்தை கொடுத்துருக்காரியா, முடிஞ்சிருச்சா, நீ அதை அதை தாண்டிட்டையா நீ அப்படின்னு முடியும் அந்த நாவல். அது ஏன் மகா வைத்தியநாத ஐயர்னு பேர் வந்துச்சு? பெரிய வைத்தியநாத ஐயர், சின்ன வைத்தியநாத ஐயர், இப்படி நிறைய பேர் இருக்கிற இடத்துல இருந்த சபையில் இவர் சின்ன பையன். இவர் 59 வயசு இறந்துட்டார் போல இருக்கு. சின்ன பையன் சங்கீத ரத்னாகரம்ங்கிற புஸ்தகத்திலிருந்து சக்கரவாகம் ராகத்தை பாடியிருக்கார். மிரண்டு போய் இவர் மகா வைத்தியநாத ஐயர்னு பேர் பட்டத்தை கொடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஞானிகள் பற்றி என்ன நாவல் என்ன. அப்போ நான் என்ன நினச்சேன், இந்த தஞ்சாவூருக்கும் கும்போணத்துக்கும் நடுவில் ஐயம்பேட்டைன்னு ஒரு நகர், ஒரு ஊர் இருக்கு. அங்கேருந்து தெற்கில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வையச்சேரி என்ற கிராமத்துக்கு போய் அந்த மண்ணை தொட்டு அப்படியே நெத்தியில் பட்டுக்கணும், அப்படியே அந்த மண்ணில் உழுந்து பெறணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா மகா வைத்தியநாத பிறந்த ஊர் அது. சக்கரவாகம்னு ஒரு கதை இருக்குது இதுல. இது தலைப்பே தான் சக்கரவாகம். சக்கரவாக பறவைகள் பற்றி தெரியும்ல, ஒரு ஜோடியில் ஒன்று இறந்துருச்சுன்னா இன்னொன்று இறந்து போயிடும். அந்த கதை என்ன அற்புதமான கதை. ஒரு 75 வருஷத்துக்கு முன்னால் இருந்த வாழ்க்கை. அப்போல்லாம் கல்யாணம் ஆனதும் பெண் தன்னோட அம்மா அப்பா வீட்டுக்கு போவாங்க. அப்போ அவன் நான் வர்றேன், நீ போயிட்டு நான் வந்துடுறேன் சொல்லி அனுப்பியிருக்கான். நாளைக்கு வந்துடுறேன், ஒரு வாரத்தில் வரப்போகிறேன், என்னமோ எங்கேயோ ஏதோ வருஷக்கணக்கில் போகிற மாதிரி இப்படி அழறியே அப்படின்னு இது பண்ணியிருக்கான். அந்த இங்கேருந்து கூப்பிட்டா அங்கே கேட்டுருமா, ஏன்னா ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆற்றுக்கு அந்தாண்ட அவள் வீடு. ஏம்மா இங்கேருந்து கூப்பிட்டா உனக்கு என் குரல் தெரிய போகுது, இதுக்கு போய் இப்படி நீ இது பண்ணுறிய, போயிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லியிருக்கான். போனப்போ வரவே இல்லை, ஆற்றுல வெள்ளம் வந்துருச்சு, செத்து போயிட்டான். அவன் ஒரு கவிஞன். சக்கரவாக பறவையை பார்க்குறான். ஒரு பறவை இறந்ததும் இன்னொரு பறவையும் இறந்து போயிடுது. என்னால் அப்படி முடியலையே, என்னோட காதல் என்னோட அன்பு அவ்வளவு ஆழமா இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த க்ஷணத்தில் அவன் உருவாக்கின ராகம் தான் சக்கரவாக ராகம்னு ஒரு கதை எழுதியிருக்கு. இதுவும் மகா வைத்தியநாதையிட்ட தான் எடுத்த கதையாக தான் இருக்கணும். ஏன்னா அவரு தான் சக்கரவாக ராகத்தை பாடினவர் முதல்ல. சரி, இதெல்லாம் ஏன் நம்ம இவ்வளவு கவலைப்படணும்? ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்தால் அந்த புத்தகத்தில் உள்ள 2 சிறுகதைகளை பற்றி நல்ல வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டியதானே உன் வேலை அப்படின்னு தோணலை எனக்கு. ஏன்னா இந்த 2 பேராகிராஃப் தான், அதை மட்டும் படிச்சுட்டு, கலா என்ற சமஸ்கிருத வார்த்தை, கலை என்ற தமிழ் வார்த்தை, கல்ச்சர் என்ற ஆங்கில வார்த்தை, நல்லா கவனமாக கேளுங்க, கொலே என்ற பிரெஞ்சு வார்த்தை, எல்லாவற்றுக்கும் ஒரே பொருள்தான் கலை. கலா என்றால் வளர்தல், சந்திரகலை, பிறை வளர்வது போல் கலையினால் நம் மனம் வளர்ச்சி அடைவதால் அது கலை. உயர்ந்த எண்ணம் வளர்ந்து வளர்ந்து பல கலைகளாக உருவெடுக்கிறது. ஒவ்வொருவரிடத்தில் ஒவ்வொரு விதமாக, சில்ப ரூபமாக, சித்திர ரூபமாக, நாட்டிய ரூபமாக, சங்கீத ரூபமாக, காவிய ரூபமாக, தியாக ரூபமாக, சேவை ரூபமாக, தான ரூபமாக, இப்படி பல உருவங்களாக உயர்ந்த எண்ணம் வெளிப்படுகிறது. இந்த உயர்ந்த எண்ணம் மிகவும் உயர்ந்து விரிந்து எடுக்கும் உருவமே எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துதல்.
உலகம் முழுக்கவும் ஒன்றாகிவிட வேண்டும் என்று எண்ணுகிற அன்பில் பிறப்பதே மிகப்பெரிய பண்பாடு. இதுவே தலையாய கலை. கலைக்கு விளக்கம் சொல்லியாச்சு. ஒரு தேசம்னு இருந்தால் அதில் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான், திருடன், பொய்யன், மோசக்காரன் எல்லாரும் இருப்பான். இருந்தாலும் இந்த தேசத்தில் பண்பு இருக்கிறது, இந்த தேசம் பிழைத்து கொள்ளும் என்று தெரிந்து கொள்வது எப்படி? ஒரு நோயாளிக்கு பல கோளாறுகள் இருந்தாலும் டாக்டர் இருதயத்தை சோதித்து விட்டு இருதயம் நன்றாக இருக்கிறது, நோயாளி பிழைத்து கொள்வான் என்று சொல்கிறார் அல்லவா? அதேபோல் ஒரு தேசத்தின் பண்பு உயர்ந்திருக்கிறது, மனோபாவங்கள் உயர்ந்திருக்கின்றன, ஆங்காங்கே அழுக்குகள் இருந்தாலும் மொத்தத்தில் அது சுத்தமாக இருக்கிறது என்பதை உரைத்து பார்ப்பதற்கு அந்த தேசத்து மகாகவிகளின் வாக்கே ஆதாரம். யார் மகாகவின்னு எனக்கு புரியல. பிராக்கெட் போட்டு சொல்றாரு, இலக்கிய கர்த்தாக்கள். ஒரு தேசத்தின் பண்புக்கு இதயமாக அல்லது உரைகல்லாக இருப்பது அந்த நாட்டு மகாகவியின் வாக்குதான். இது யாருக்கு சொன்னது? நான் எத்தனையோ பிலாசபி படிச்சிருக்கேன், சார்த்தர் படிச்சிருக்கேன், அது இது எல்லாம் படிச்சிருக்கேன். மகா பெரியவர்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அவரோட மகா அமிர்தம் அந்த 5 வால்யூம்ல கிடைக்கிற விஷயங்கள் இருக்கு பாருங்க, வேற எங்கேயுமே கிடைக்கல. அவர் தான் சொல்லியிருக்காரு, அந்த மகா அமிர்தத்துல தான் இது வருது. அடுத்து சொல்றாரு, தனது என்று எதையும் பிடித்து கொள்ளாமல் விஷயத்தை உள்ளபடி பார்த்து விளக்குறாருங்க. யாரா எழுத்தாளர்னு விளக்குறாரு. இதை யாரு சொல்றா? மகா பெரியவர் சொல்றாருங்க. அவரு ஆன்மீகத்துக்கு போயிருக்கலன்னா ஒரு ஒரு மிக ஷேக்ஸ்பியர் மாதிரி ஒரு பெரிய ஒரு 5 செஞ்சுரிக்கு வர வேண்டிய ஒரு ஆள் வருவாங்க இல்லையா, கம்பன் மாதிரி, ஷேக்ஸ்பியர் மாதிரி வந்திருப்பாருன்னு எனக்கு தோணுச்சு. அந்த அந்த 5 வால்யூமை படிக்கும்போது சொல்றாரு, தனது என்று எதையும் பிடித்து கொள்ளாமல் விஷயத்தை உள்ளபடி பார்த்து அப்ஜெக்டிவாக, பேதம் இல்லாமல், நடுநிலையோடு, சர்வ சுதந்திரமாக, திறந்த மனதோடு உள்ளதை உள்ளபடி சொல்வான். உலகம் முழுவதையும் இப்படியே படம் பிடித்து காட்டுவான். அதை உலகம் எடுத்துக்கொண்டாலும் சரி, தள்ளிவிட்டாலும் சரி, அதை பற்றியும் இலக்கிய கர்த்தாவுக்கு கவலை இல்லை. பயனை எதிர்பார்க்காதவன் அவன். ஒரு விஷயம் ஒரு நாட்டின் பண்புக்கு உகந்ததுதான் என்று அறிய வேண்டுமானால் அந்த பிரமாண வாக்கு, பிராக்கெட்ல என்ன பிரமாண வாக்குனா என்னன்னு சொல்றாரு, அத்தாரிட்டி, அந்த தேசத்தின் மகாகவியின் வாக்குதான். நாம் மகாகவிகளை தொலைத்து விட்டோம். அதை பத்தி சிந்திக்கணும், யோசிக்கணும். இங்க வந்திருக்கிற கூட்டத்தை நான் சொல்லலை, உங்களை சொல்லலை. ஆனா நம்ம இளைய சமுதாயத்தை சொல்றேன், நம்ம தானே அதுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லையா? நமது குழந்தைகளுக்கு பணம் சம்பாதின்னு அதுங்களை விரட்டிட்டு படிக்கலைன்னு சொன்னா நம்ம எப்படி அவங்கள குறை சொல்ல முடியாது இல்லையா? அவங்க மட்டும் பொறுப்பு இல்லையா? அவங்க மட்டும் பொறுப்பு இல்லை இல்லையா? நமக்கும் பொறுப்பு இருக்கு. அதனால நமது தர்மத்தை, நமது பண்பாட்டின் அடையாளத்தை, நமது கலாச்சாரத்தை அவங்களுக்கு நம்ம கடத்துவோம், சொல்லிக் கொடுப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு சாரு நிவேத் அவர்களுக்கு நம்முடைய நன்றி.